கீழேருந்து மேலே எது கழிக்கிறத ரீஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு அடிக்கடி பர்பிங், நெஞ்சு எறிகிற மாதிரி இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன் வச்சு அதர்வைஸ் கால்ட் அஸ் நாசியா. இது எல்லாமே அதனால தான் மோஸ்ட்லி வருது. ஸ்மோக்கிங்னாலேயும் வந்துட்டுருக்கு அப்படின்னா திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணோன்னா அகெயின் அல்சர்ஸ் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இட் கேனாட் பி அ பர்மனெண்ட் க்யூர், பட் டெம்பரவரி க்யூர் பண்ணலாம். பர்மனெண்ட் க்யூர்னா we need to change our lifestyle. I've heard people saying என்னால் ஸ்பைஸியான ஒரு ஐட்டம் சாப்பிட முடியாது, நான் சில ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணியே ஆகணும், இல்லைனா the acidity will come back அப்படிலாம் சொல்லுவாங்க. நம்ம டயட் இருந்தால் இல்லை ஃபாஸ்டிங் இருந்தால் தானாக அந்த ஃபேட்டெல்லாம் பேர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டயட் வெறும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இல்லை, ஹவு டிசிப்ளின் வி ஆர் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. வாட் வி ஈட், வென் வி ஈட் அண்ட் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி வி ஈட். ஸ்வீட்ஸ்லாம் அடிக்கடி சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க அப்படின்னா நைட்டில் கண்டிப்பாக எடுக்காதுங்க. ஒரு வெஜிடேரியன் எடுக்கிற மீல் பெஸ்ட்டா இல்லைனா ஒரு நான்வெஜ் மீல் பெஸ்ட்டா? தட் வில் பி தி பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட். சார் நான் கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறுலாம் கலக்குது, வயிறு வலிக்குது, நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி இருக்குது, பாத்ரூம் போகிறேன் பட் கொஞ்சம் தான் வருது, ஃபுல்லாகவும் வர மாட்டேங்குது, கம்ப்ளீட்டாக எவாக்குவேட் பண்ண மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கிறது இல்லை. ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் காசஸ் ஸ்ட்ரெஸ். வயிறு உபசமாக இருக்கா, வெறும் வயிற்றில் நீங்கள் சுடுதண்ணியில் எலுமிச்சம்பழம் போட்டு குடிங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, விச் ஷுட் நாட் பி டன். ஆல்கஹாலே எடுக்கலைனாலும் நீங்கள் ஃபேட் அதிகமாக இருந்துகிட்டே இருக்குது லிவரில் அப்படின்னா ஆல்கஹால்னால லிவருக்கு என்ன பாதிப்பு வருதோ அந்த மாதிரி வரலாம். ஸோ திஸ் கம்ஸ் அண்டர் அ டெர்மினாலஜி கால்ட் அஸ் நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ். பெஹிண்ட்வூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இன்றைக்கி என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சந்தோஷ் ஆனந்த், the best surgical gastroenterologist in Chennai from Greams road. gut health எப்படி மெயின்டைன் பண்ணுறது, நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ்லாம் வருது, அதுக்கெலாம் எப்படி ப்ரிகாஷனாக மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்றைக்கி டாக்டர் கிட்ட பேச போகிறோம். வாங்க பேசலாம். ஹலோ டாக்டர். ஹலோ மேடம். எனக்கு பயங்கரமான ஒரு செஸ்ட் பர்னிங் இருக்குது, அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக ஒரு பர்பிங் சென்சேஷன்லாம் இருக்குது, அண்ட் நான் என்ன சாப்பிட்டாலும் அது வாமிட் வரா மாதிரியே ஒரு சென்சேஷன் இருக்குது. ஸோ இது எதனால் ஆகுது டாக்டர்? ஸோ இது ஒரு டெர்மினாலஜி பார்த்தோம் அப்படின்னா கேஸ்ட்ரோஇசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது இரைப்பையை கேஸ்ட்ரோ, உணவு குழாய ஈசோஃபேகஸ், கீழேருந்து மேலே எது கழிக்கிறத ரீஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எது கழிக்கிறது லைஃப் டைமில் பார்க்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஓகே. ஒரு அடிக்கடி பர்பிங், நெஞ்சு எறிகிற மாதிரி இருக்குது, வாமிட்டிங் சென்சேஷன் வச்சு அதர்வைஸ் கால்ட் அஸ் நாசியா. இது எல்லாமே அதனால தான் மோஸ்ட்லி வருது. நம்ம குவாலிட்டி ஆஃப் லைஃப் அஃபெக்ட் ஆகும்போது ஒர்க் போக முடியல, இதனால் நான் ஒரு நாள் 2 நாள் லீவ் போட வேண்டிய வருது, நைட்டு தூக்கத்தில் நான் எந்திரிக்கிறேன் அப்படின்னு வந்தால் திஸ் பிகம்ஸ் அ டிசார்டர் which is otherwise called as GERD. GERDன்னு சொல்லுது, ரொம்ப காமனாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. லேட் நைட்டில் சாப்பிட்றோம், மூக்கு முட்டை சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நைட் டைமில் எண்ணெய் பதார்த்தமோ மசாலா ஐட்டமோ ஸ்வீட்ஸும் அதிகமாக சாப்பிட்றதுனால பார்த்தீங்கன்னா they stay in our stomach for a longer time. ரைட். அது எவ்வளோ நேரம் அதிகமாக தங்குதோ அவ்வளோ மேலே எது கழிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் சார்? தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நேமே சொல்லல, பிரேக் த ஃபாஸ்ட். ஐடியலி வி ஷுட் ஹவ் ஃபாஸ்டட் ஃபார் நியர்லி 8 to 10 hours அதை பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ இருக்கிறதுலே ஒரு ஹெல்த்தியான டயட் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் இருந்திருக்கணும். அண்ட் இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு ஃபினிஷ் பிஃபோர் 9 o'clock or 9:30 மேக்ஸிமம். ஓகே. நல்லா ஹெல்த்தியான குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன், தேவையான அளவு கார்போஹைட்ரேட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும் அதில், அண்ட் குட் அமௌண்ட் ஆஃப் ஃபேட் ஆல்சோ. ஓகே. ஸோ இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு ஒரு கேஸ்ட்ரிக் அல்சர் இருக்குது, அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, தே காட் ரெக்கவர்ட் ஆஸ் வெல். ஆனால் இது ஃபுல் ஹீல் ஆகிடுமா இல்லைனா there is a process of coming back? சரி, கேஸ்ட்ரிக் அல்சர் அப்படிங்கிறது வெளியே எப்படி ஸ்கின் இருக்கும் அதே மாதிரி நம்ம இரைப்பைக்கு உள்ளார ஒரு லேயர் இருக்கும் which is called as mucosa. அந்த மியூகோசா போறா அதுக்கு பேர் அல்சர். ஹியூமன் பாடி ஹேஸ் காட் அண்ட் ட்ரெமெண்டஸ் கெப்பாசிட்டி டு ரிப்பேர் இட் செல்ஃப். ஸோ நம்ம இன்சைட்டிங் ஃபேக்டர் என்னவோ அதை எடுத்துட்டு ஆசிட் இருக்கும் எப்பயுமே இரைப்பையில், அந்த ஆசிட் குறைக்கிற டேப்லெட்ஸ் கொடுத்தாவே உடம்பு தானே அதை ஹீல் பண்ணிடும். ஓகே. பட் அகைன் அந்த இன்சைட்டிங் ஃபேக்டர்னு சொன்னால எதனால் அது வந்ததோ, ஆல்கஹால்னாலேயோ இல்லை ஸ்மோக்கிங்னாலேயோ வந்துட்டுருக்கு அப்படின்னா திருப்பி அதை ஸ்டார்ட் பண்ணோன்னா அகெயின் அல்சர்ஸ் வரதுக்கான சான்சஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இட் கேனாட் பி அ பர்மனெண்ட் க்யூர், பட் டெம்பரவரி க்யூர் பண்ணலாம். பர்மனெண்ட் க்யூர்னா we need to change our lifestyle. I've heard people saying என்னால் ஸ்பைஸியான ஒரு ஐட்டம் சாப்பிட முடியாது, நான் சில ஃபுட்டெல்லாம் அவாய்ட் பண்ணியே ஆகணும், இல்லைனா the acidity will come back அப்படிலாம் சொல்லுவாங்க. நாங்கள் எங்களுக்கு இருந்த நாலேஜ் எப்படின்னா we have to live with that ட்ரீட்மெண்ட் மாதிரி. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக அசிடிட்டி வரவங்க கம்ப்ளீட்டாக ரிலீவே ஆகாதவங்களுக்கு பார்த்தீங்கன்னா we can subject them to something called as endoscopy. ஓகே. ஸோ அதில் நமக்கு ஒரு இடத்துல மட்டும் தான் அல்சர் இருக்கா இல்லை வேறு ஏதாவது இருக்கா, நாம அல்சர் நினச்சி ட்ரீட் பண்ணிகிட்டு இருப்போம். ரைட். சிம்டம்ஸ் மேபி சேம், வேறு ஏதாவது இருக்கா அப்படிங்கிறது கண்டிப்பாக பார்க்கணும். பர்டிகுலர்லி H. pylori அப்படிங்கிற பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். சப்போஸ் அது இருந்ததுன்னா நம்ம அந்த பாக்டீரியா அழிக்கக்கூடிய ஆன்டிபயோட்டிக் கொடுக்கல அப்படின்னா திருப்பி வந்துட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே. ஸோ இதனால் இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டிருந்தால் அதை ட்ரீட் பண்ணிங்கன்னா சரியாயிடும். இல்லை வேறு ஏதாவது ரீசன் இருக்கா அப்படிங்கிறது நம்ம எண்டோஸ்கோபி மூலமாக கண்டுபிடிச்சோம். ஸோ தீஸ் ஆர் த ரைட் பேஷண்ட் ஃபார் த எண்டோஸ்கோபி இல்லையா? எல்லாருக்கும் நீங்கள் யூஸ்வலாக சஜஸ்ட் பண்ண மாட்டீங்க? நோ சி இந்த GERD, டிஸ்பெப்சியான்னு சொல்லுவோம், அசிடிட்டி, இட்ஸ் அ வெரி காமன்
ப்ராப்ளம். கரெக்ட். ஆனால் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன், தே வில் பி லைக் ஹீட்டிங் மோர், ஆனால் வந்து தே வில் ஸ்லிம்மாக தான் இருப்பாங்க, தின்னாக தான் இருப்பாங்க. சில பேர் வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்க, ஆனால் தே வில் பி கெய்னிங் வெயிட். அது எல்லாமே வந்து கட் ஹெல்த்னால தானா? திஸ் ஹேஸ் காட் சம்திங் டு டூ வித் தேர் ஜீன். ஓகே. ஆக்சுவலி நம்ம உடம்புல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தேவையான அளவுக்கு சாப்பிட்றோம். எனர்ஜி which is carbohydrates basically. You get energy from fat also. Fat has got other functions and protein அப்படிங்கிறது நம்ம மாஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு அளவுக்கு மேலே எனர்ஜி இருக்குன்னா that will be converted into fat and it will be stored. ஓகே. இதே வந்து ப்ரௌன் ஃபேட் அப்படிங்கிறது சில பேருக்கு இருக்கும். இட் கம்ஸ் பை பர்த். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா the metabolism capacity is very high. அது அங்கே போய் ஸ்டோர் ஆனாலுமே it will get burnt off. அவங்களுக்கு ஸ்டோர் ஆகாது, குண்டாக மாட்டாங்க. அதே சில பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்டாலும் அவங்களுக்கு ப்ரௌன் ஃபேட் லிட்ரலி நில்லா இருக்கும். அதனால அவங்க உடம்புக்கு தேவையான எனர்ஜி வந்ததுக்கப்புறமா உடனே போய் அந்த எல்லோ ஃபேட்டாக மாறிடும். ஸோ தே டென் டு க்ரோ ப்ராடர். அண்ட் ஐ ஹர்ட் பீப்புள் சேயிங் இந்த மாதிரி நம்ம டயட் இருந்தால் இல்லை ஃபாஸ்டிங் இருந்தால் தானாக வந்து அந்த ஃபேட்டெல்லாம் வந்து பர்ன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தேர் கம்ஸ் அ டெர்மினாலஜி கால்ட் அஸ் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஆர் ப்ரொலாங்ட் ஃபாஸ்டிங். ஸோ நம்ம உடம்பு அகெயின் இட் ஹஸ் காட் அ ட்ரெமெண்டஸ் கெப்பாசிட்டி. ஏடிபி அப்படிங்கிறது தான் அவங்க எனர்ஜியோட எண்ட் பாயிண்ட். அதுதான் யூட்டிலைஸ் ஆகும். நம்ம ப்ரீத் பண்ணுறதுலேருந்து இப்போ விரல் நகத்துலேருந்து எல்லாத்துக்கும் அந்த ஏடிபி அப்படிங்கிறது அவசியம். அது வந்து கார்போஹைட்ரேட்ஸ்லேருந்து தான் மோஸ்ட்லி வரும். கார்போஹைட்ரேட் ஸ்டோர் நம்ம உடம்புல எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு 10 to 12 hours வரைக்கும் நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தால் கூட அது வரும். பட் அதுக்கு மேலே பியாண்ட் 12 hours நீங்கள் இருக்கக்கூடியது எல்லாமே ஃபேட் வந்து பர்ன் ஆகி கார்போஹைட்ரேட்டாக மாறி வரும். ஓகே. நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் அந்த 12 hours மேலே ஃபாஸ்டிங் எவ்வளோ நேரம் இருக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃபேட் கரைஞ்சி வரும். ஓகே. ஸோ இந்த டயட் பிளான் பற்றி நம்ம பேசும்போது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல கட் ஹெல்த் வேணும்னா ஃபாலோ சம் க்ளீன் ஈட்டிங் மெத்தட்ஸ் இல்லைனா டயட்டு அதை பற்றிலாம் நிறைய வந்து சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களோட அதில் என்ன நீங்கள் நினைக்கிறீங்க டாக்டர்? டயட் வந்து வெறும் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இல்லை, ஹவு டிசிப்ளின் வி ஆர் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. டிசிப்ளின் இட் கேன் பி இன் த டேர்ம்ஸ் ஆஃப் வாட் வி ஈட், when we eat and how frequently we eat. Okay. So what we eat அப்படிங்கிறது பார்க்கறதுல இப்போ இருக்கிற most of them will eat good amount of carbohydrates, but protein நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும், ஃபைபர் கண்டென்ட் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ திஸ் கம்ஸ் வாட் வி ஈட் அண்ட் வென் வி ஈட். ரொம்ப தள்ளி சாப்பிடக்கூடாது. பிரேக்ஃபாஸ்ட் பிஃபோர் 9:30 அண்ட் லஞ்ச் பிஃபோர் 2 o'clock அண்ட் டின்னர் பெஸ்ட் பிஃபோர் 8 o'clock. இன்னும் சீக்கிரம் பண்ணால் நல்லது. அண்ட் ஹாவ் வாட் எவர் யூ ஹாவ் 2 hours before you go to sleep. அண்ட் ஹவு ஃப்ரீக்வெண்ட்லி வி ஹாவ் இட் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ ஆல்கஹால் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாக எடுக்கணும். பெஸ்ட் இஸ் டு அவாய்ட். ஐ ஆல்வேஸ் சே நோ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவ்ரி டைம். அண்ட் ஸ்மோக்கிங் கண்டிப்பாக இருக்கக்கூடாது. ஸ்வீட்ஸ்லாம் அடிக்கடி சாப்பிட்ற பழக்கம் இருக்கிறவங்க அப்படின்னா நைட்டில் கண்டிப்பாக எடுக்காதுங்க. ஓகே. டே டைம் எடுத்தால் பரவாயில்ல. பிகாஸ் நைட்டில் வந்து இட் டேக்ஸ் சம் டைம் டு கெட் டைஜஸ்டட். அண்ட் நம்ம பாடியில் செக்ரேட் ஆகக்கூடிய என்சைம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைம் கிடையாது. எப்படி வெளியே கிளாக் இருக்கோ அப்படியே உள்ளாரி ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்குது. ஸோ அது மார்னிங் டைம் சாப்பிட்டோன்னா அது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகிடும். நைட் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா டைஜஸ்ட் ஆகும். அண்ட் ஆல்சோ ஒன் அதர் திங், இப்போ வந்து ஐ எம் சீயிங் லைக் பீப்புள் ஆர் டேக்கிங் ஃபைபர் ட்ரிங்க் பிஃபோர் த ஸ்லீப். ஏன்னா அப்போ மார்னிங் வந்து உங்கள் கட்டை வந்து ஃப்ரீ பண்ணுறதுக்கு வந்து இட் வில் பி வெரி யூஸ்ஃபுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஹவு ஃபார் இட் இஸ் ட்ரூ சார்? ஃபைபர் நீங்கள் சொல்கிறது வந்து இட்ஸ் அன் ஆர்டிஃபிஷியல் ஃபைபர், தோ இட் இஸ் ப்ரிப்பேர்ட் ஃப்ரம் பிளான்ட் பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ். டெஃபினட்டாக ஃபைபர் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம கட் மூமெண்ட், அதாவது மோஷன் ஃப்ரீயாக போகிறதுக்கு டெஃபினட்டாக அது அவசியம். ஓகே. நேச்சுரலாகவே பார்த்தீங்க அப்படின்னா வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸில் கிடைக்கும். ஓகே. ஸோ இதுவே நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிட்றோன்னா அது கூட சேர்த்து ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தாராளமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே ஆர்டிஃபிஷியல் ஃபைபருக்கான அவசியம் இருக்கக்கூடாது. ஒரு வெஜிடேரியன் வந்து எடுக்கிற மீல் வந்து பெஸ்ட்டா இல்லைனா ஒரு நான்வெஜ் மீல் வந்து பெஸ்ட்டா? நம்ம ஹியூமன் பாடி தே ஆர் ஆம்னிவோர் அப்படின்னு சொல்லுவோம். கார்னிவோர்னா ஒன்லி நான் வெஜிடேரியன் டயட் எடுக்கிறவங்க. நம்ம கட் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன் இஸ் நியர்லி 6 meter லாங் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் இஸ் 1.5 meters லாங். இவ்வளோ லாங்காக எந்த ஃப்ளஷ் ஈட்டிங் அனிமலுக்கும் இருக்காது. ரைட். பிகாஸ் ஃப்ளஷ் கொஞ்சம் ஸ்டோர் பண்ண மீட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் சில கார்சினோஜன்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், கேன்சர் உண்டாகக்கூடிய சில விஷயங்கள். அது வந்து ரொம்ப நேரம் நம்ம குடலில் தங்கிச்சு, லைக் இட் ஸ்டேஸ் இந்த இன்டெஸ்டைன் ஃபார் அ லாங்கர் பீரியட். கேன்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஓகே. ஸோ அவர் கட் இஸ் நாட் மென்ட் ஃபார் தட். அட் த சேம் டைம் நாம் ஹெர்பிவோரா லைக் பியூர்லி வெஜிடேரியனா அப்படின்னு பார்த்தா இப்போ விட்டமின் B12லாம் நம்ம பிளான்ட் பேஸ்லேருந்து கிடைக்கவே கிடைக்காது. ஐ ஜஸ்ட் கிவ் அன் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம பிளான்ட் பேஸ்லேருந்து கிடைக்கவே கிடைக்காது. ஸோ வி ஆர் ஆக்சுவலி ஆம்னிவோர், ரெண்டுமே சாப்பிட்ணும். ஓகே. ஓகே. ஸோ நான்வெஜ் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தால் கண்டிப்பாக கான்ஸ்டிபேஷன் அண்ட் ரிலேட்டட் இஷ்யூஸ் டெஃபினட்டாக வரலாம். அதே வெஜிடேரியன் மட்டுமே எடுத்துகிட்டு இருந்தால் வி மே ஹாவ் certain amount ஆஃப் டெஃபிஷியன்சிஸ். பர்டிகுலர்லி நீங்கள் ப்ரோட்டீனே எடுத்துக்கிட்டாங்க, வித் அதர் வைட்டமின்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் மச் குவான்டிட்டி ஆஃப் நான் வெஜிடேரியன், திஸ் மச் குவான்டிட்டி ஆஃப் வெஜிடேரியன் எடுக்கிறோம் அப்படின்னா இதில் 30 grams ஆஃப் ப்ரோட்டீன் வேணும், இதில் 30 grams ஆஃப் ப்ரோட்டீன் வேணும் அப்படின்னா வெஜிடேரியனில் வந்து 30 grams ப்ரோட்டீன் கொடுக்கறதுக்கு
நிறைய காப்ஸ் தேவையாக இருக்கும். எக்ஸாக்ட்லி. அட் த சேம் டைம் நான் வெஜிடேரியனில் கம்மியான காப்ஸ் பட் குட் அமௌண்ட் ஆஃப் ப்ரோட்டீன் அப்படிங்கிறது கிடைக்கும். பட் பட் ஃபைபர் இதில் கிடைக்காது. கரெக்ட், அதான் இப்போ சொல்லாது. பட் ஃபைபர் வில் நாட் பி கெட்டிங் த ஃபைபர் இன் திஸ். அண்ட் தேர் டேக்கிங் சப்ளிமெண்ட்ஸ் இல்லையா? இப்போ காமனாக பார்த்தீங்கன்னா ப்ரோபயோட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் என்னெல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஃபுட்டில் கிடைக்காததோ அதை இப்போலாம் வந்து தேர் கன்சூமிங் ஆஸ் அ டேப்லெட் இல்லைனா பவுடர் வகையாக. ஸோ இது வந்து யூஸ்ஃபுல்லாக நம்ம பாடிக்கு. ஃபுட்டில் கிடைக்கலங்கிறத ஐ மே டிஃபர் இன் தட் நம்ம அந்த ஃபுட்டை சாப்பிட்றது இல்லை அப்படின்னு வேணால் மேபி சொல்லலாம். ஸோ பெஸ்ட் ப்ரோபயோட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்ட். ஓகே. பர்டிகுலர்லி இன் இந்தியா, எனி பார்ட்ஸ் ஆஃப் இந்தியா கர்ட் இஸ் ஈஸிலி அவைலபிள். ஃபர்மெண்டட் ஃபுட்ஸ் அப்படின்னு பார்த்தோம், பழைய சோறு அப்படிங்கிறது இட் இஸ் கம்மிங் அகெயின். ரைட். ஃபர்மெண்டட் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயுமே இந்த குட் பாக்டீரியாஸ், ஹியூமன் கட் ஹேஸ் காட் மில்லியன்ஸ் ஆஃப் பாக்டீரியாஸ். தே ஆர் குட். தே ஆர் ரெக்வயர்ட் டு மெயின்டைன் அ வெரி குட் கட் பிரெயின் ஆக்சஸ். அது இருந்தால் தான் ஒபேசிட்டி வராமல் இருக்கிறதுக்கும், இந்த ஐபிஎஸ் அப்படின்னு சொல்லுவோம், இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம், அது வராமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ அந்த ப்ரோபயோட்டிக் அப்படிங்கிறது த ஒன் விச் ஹேஸ் குட் பாக்டீரியாஸ் ஆல்ரெடி வித்தின் தெம். கர்ட் இஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் தட். ஓகே. அதே மாதிரி பழைய சோறு அப்படிங்கிறது இட்ஸ் அ வெரி குட் சோர்ஸ் ஆஃப் தட். இதெல்லாம் எடுத்தாவே நம்ம ஆர்டிஃபிஷியல் சப்ளிமெண்ட்ஸ் அதிகமாக எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. எவ்வளோ தான் டயட் சாப்பிட்டாலுமே 75% ஆஃப் பீப்புள் இன் இந்தியா ஆர் வைட்டமின் டி டெஃபிஷியன்ட் ஆர் அட்லீஸ்ட் இன்சஃபிஷியன்ட். ரைட். ஸோ அவங்களுக்கு அதுக்கு ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா டெஃபினட்டாக சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இஸ் விட்டமின் B12 அண்ட் ஃபோலிக் ஆசிட் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் சில குறிப்பிட்டவங்களுக்கு, ஃபோலிக் ஆசிட்லாம் ப்ரெக்னென்ட் ஆகிற லேடிஸ்க்கு கண்டிப்பாக அவசியம். அது டயட்டில் எவ்வளோ தேடினாலும் கிடைக்காது ஒரு அளவுக்கு மேலே. ஸோ அவங்களுக்கு அதே வந்து போஸ்ட் மெனோபாசல் உமன் அப்படின்னு பார்த்தா they are prone to develop calcium deficiencies. ஓகே. ஸோ அவங்களுக்கு கால்சியம் ஆர்டிஃபிஷியலாக கொடுக்குறது. ஸோ குறிப்பிட்ட பாப்புலேஷனுக்கு குறிப்பிட்ட சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது அவசியமாக தான் இருக்குது. ஓகே. அண்ட் நீங்கள் வந்து ஒரு பேஷண்ட் கிட்ட வந்து காமனாக இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் காமனாக பார்க்குற டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ்லாம் என்ன? ஸோ ஆஸ் வி டிஸ்கஸ்ட் GERD இஸ் வெரி வெரி காமன். த செகண்ட் மோஸ்ட் காமன் திங் இஸ் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நாமளே இமேஜின் பண்ணிக்கலாம். நமக்கு நெக்ஸ்ட் டே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, ஒரு இன்டர்வியூ இல்லை +2 எக்ஸாம் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம எது சாப்பிட்டாலுமே உடனே நமக்கு வாஷ்ரூம் யூஸ் பண்ணுங்கிற ஒரு சென்சேஷன் வரும். ரைட். ஸோ தட் வில் பி பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட். சார் நான் கொஞ்சம் சாப்பிட்டாவே வயிறுலாம் கலக்குது, வயிறு வலிக்குது, நான் வாஷ்ரூம் யூஸ் பண்ணுங்கிற மாதிரி இருக்குது. கரெக்ட். நான் பாத்ரூம் போகிறேன் பட் கொஞ்சம் தான் வருது, ஃபுல்லாகவும் வர மாட்டேங்குது, கம்ப்ளீட்டாக எவாக்குவேட் பண்ண மாதிரி ஒரு சென்ஸ் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் இருக்கிறது இல்லை. பட் திஸ் ஹேப்பன்ஸ் எவ்ரி டைம் ஐ ஈட். ஓகே. திஸ் இஸ் ஹவ் IBS ஆர் இரிட்டபிள் பவல் சிண்ட்ரோம் யூஸ்வலி presents itself. ஓ ஓகே. ஸோ இது வந்து மல்டிவேரியஸ் காஸ். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் காஸ் இஸ் ஸ்ட்ரெஸ். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல் பீரியட் முடிஞ்ச உடனே தானாக சரியாயிடலாம் இஃப் தட் இஸ் த ஒன்லி காஸ். வேறு சில காசஸ் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம டயட்ரி ஹேபிட்ஸ் வேறு ப்ரோபயோட்டிக்ஸ் அண்ட் ப்ரீபயோட்டிக்ஸ் ரொம்பவே கம்மியாக இருக்கிறது. இன்ஜுடிஷியஸ் யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ். இப்போ சில தேவையான விஷயங்கள் மட்டும் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷனோட, டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட ஆன்டிபயோட்டிக் எடுக்கிறது நல்லது. நாமளாக போய் ஓவர் கவுண்டர் ஆன்டிபயோட்டிக்ஸ் வாங்கி சாப்பிட்டா சில பேருக்கு சில ஆன்டிபயோட்டிக்ஸ் ஒத்துக்காது, சில பேருக்கு சில பெயின் கில்லர்ஸ் ஒத்துக்காது. அந்த மாதிரி இருக்கும்போதும் இந்த மாதிரி IBS அப்படின்னு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ தீஸ் டூ ஆர் த வெரி வெரி காமன் திங்ஸ் விச் ஐ சி. பீயிங் அ சர்ஜன் நான் இன்னும் சிலது பார்க்கக்கூடியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால் ஸ்டோன்ஸ், கால் பிளடர் ஸ்டோன் ரிலேட்டட் இஷ்யூஸ் பார்க்குறது, ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது பார்க்குறது. அண்ட் பிகாஸ் ஆஃப் டயக்னாஸ்டிக்ஸ் நிறைய டயக்னாஸ்டிக்ஸ் டெஸ்ட் பண்ணுறோம். அண்ட் பேஷண்ட் அவேர்னஸ்னால பார்த்தீங்க அப்படின்னாலுமே கேன்சர் இஸ் இன் ரைஸ். ஐ டூ சி பேஷண்ட் வித் கேன்சர். ஸோ இதை வந்து நம்ம எவ்வளோ ஆஃபனாக வந்து நம்ம டெஸ்ட் பண்ணணும், இல்லை ஒரு செக்கப் போய் பார்க்கணும்? லைக் நம்மளோட லிவராக இருக்கட்டும், இல்லை டைஜஸ்டிவ் சிஸ்டம், ஸ்டொமக்கெலாம் எவ்வளோ ஆஃபனாக போய் ஒரு அடல்ட் வந்து செக் பண்ணணும்? ஒரு 50 years கிராஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு பேசிக் மாஸ்டல் செக்அப் ஒரு ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக் பண்ணிக்கிறது நல்லது, விச் இன்க்ளூட்ஸ் ஆல் பிளட் டெஸ்ட் இன்க்ளூடிங் லிவர் ஃபங்க்ஷன் டெஸ்ட் அப்படிங்கிறது வரும். ஓகே. அண்ட் திஸ் வில் மோஸ்ட்லி ஹேவ் அன் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அப்டமன் ஆல்சோ. ஸோ அதில் நமக்கு ஓரளவுக்கு தெரிய வந்துடும். அது நார்மலாக இருந்ததுன்னா பெரும்பாலும் ஒன்றும் வரதுக்கான வாய்ப்புகள் இல்லை. இதே ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, வீட்டில் சில பேருக்கு கேன்சர் இருந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு எந்த ஏஜில் கேன்சர் கண்டுபிடிச்சாங்களோ அதோட 10 years முன்னாடியிலேருந்து அந்த கேன்சர் ஸ்பெசிஃபிக் டயக்னாஸ்டிக்ஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெருங்குடல் கேன்சர், கோலன் கேன்சர் வந்திருக்கு ஒருத்தங்களுக்கு வீட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அப்பாக்கோ அம்மாக்கோ ஒரு 60 yearsல வருதுன்னா 50 yearsலேருந்தே நம்ம ஸ்க்ரீன் பண்ணிக்க ஆரம்பிக்கணும். இதே வந்து கால் ஸ்டோன்ஸ் இருந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸ், இப்போ வயிற்றில் ரைட் சைட் அப்பர் அப்டமன் பெயின் வந்துட்டுருக்கு, முதுகு வலி இருக்குது, கொஞ்சம் ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்டா வயிறு ரொம்ப அதிகம் பிளாட்டிங் சென்சேஷனில் வர ஆரம்பிக்குது, அந்த மாதிரி இருந்தாலும். பேங்க்ரியஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டாலும் வாமிட்டிங் சென்சேஷன் அண்ட் பேக் பெயின் அதெல்லாம் வரும். இந்த மாதிரி பேக் பெயின் கூட, பேக் பெயின், ஓகே, அப்பர் அப்டமன் பெயின் ரேடியேட்டிங் டு பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வரவங்களாம் அதுக்கு ஸ்பெசிஃபிக் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். ஓகே. அண்ட் இந்த பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது எதனால் வருது டாக்டர்? ஸோ மோஸ்ட் காமன் பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளம் இன் இந்தியா இஸ் டியூ டு ஆல்கஹால். ஓகே. ஸோ ஆல்கஹால்னால பார்த்தீங்கன்னா பேங்க்ரியாஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு
இன்ஃப்ளமேஷன்னு சொல்லுவோம். அதாவது வீக்கம். மோஸ்ட் காமன் காஸ் ஆஃப் இன்ஃப்ளமேஷன் இஸ் இன்ஃபெக்ஷன். பட் பேங்க்ரியாஸில் இன்ஃபெக்ஷன் ஏற்படாமே அதோட வீக்கம் ஏற்படலாம். பேங்க்ரியாஸோட ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு சில என்சைம்ஸ் செக்ரேட் பண்ணும். வீக்கம் வரும்போது என்னாகும், தட் என்சைம்ஸ் வில் ஓவர்ஃப்ளோ, இட் வில் என்டர் அவர் பிளட் ஸ்ட்ரீம். சரி, நீங்கள் சாப்பிட்ற நான் வெஜிடேரியனும் அந்த பேங்க்ரியாட்டிக் என்சைம்ஸ் தான் டைஜஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிறதெல்லாம் கூட அதை டைஜஸ்ட் பண்ணலாம். ஸோ சிவியர் பேங்க்ரியாட்டிஸ் வந்துச்சுன்னா இட்ஸ் அ டெட்லி டிசீஸ். ஓகே. பேங்க்ரியாட்டிஸ் 100 பேருக்கு வருதுன்னா அதில் ஒரு less than 10 people will develop severe pancreatitis. It may be life threatening. Patients spend in ICU many months. ஒரு காமனான மெத் பீப்புள் ஆர் திங்கிங், ஓ இது வந்து இதனால தான் நம்மளுக்கு வந்து வயிறு வலிக்குது, இல்லைனா வந்து இதனால தான் நம்மளுக்கு ப்ளோட் ஆகுது, கேஸ் ட்ரபிள் வருது அப்படின்னு சொல்லிட்டு பீப்புள் நினச்சிக்கிறாங்களா? அது என்னவா இப்போல்லாம் இருக்குது டாக்டர்? சில பேர்லாம் ரொம்ப பெக்யூலராக கேள்விப்பட்டிருக்கிறது, தயிர் அதிகமாக சாப்பிட்டா கூட எனக்கு வயிறு புசமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். அதே சமயத்தில் வந்து இட்லி தோசை சாப்பிட்டா அதுலலாம் கூட எனக்கு வயிறு புசம் வருது அப்படிங்கிறதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கேன். See, all these are fermented food, they are healthy food. சிலருக்கு பர்டிகுலர் ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டாலாம் எனக்கு வயிறு புசமாக இருக்குன்னு கேள்வி. ஆல் தோஸ் ஆர் மித்ஸ் ஆக்சுவலி. அதே இது அதர் சைட் ஆஃப் மித் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வயிறு புசமாக இருக்கா, வெறும் வயிற்றில் நீங்கள் சுடு தண்ணியில் எலுமிச்சம்பழம் போட்டு குடிங்க சரியாயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. விச் ஷுட் நாட் பி டன். ஃபார் ரீசன்ஸ், சிட்ரிக் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லெமன், ஸ்வீட் லைம், சாத்துக்குடி, பைனாப்பிள், ரா டொமேட்டோஸ், வேக வைக்காத தக்காளி அண்ட் கிரேப்ஸ், இதெல்லாமே வந்துட்டு ஆசிட் கண்டென்ட் ஆஃப் ஸ்டொமக்கை இன்க்ரீஸ் பண்ணும். வெறும் வயிற்றில் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுச்சுன்னா யூ ஆர் ப்ரோன் டு டெவலப் அல்சர்ஸ். ஸோ இட் இஸ் அ மித். வெறும் வயிற்றில் சுடு தண்ணியில் யூ ஷுட் நாட் டூ தட். பர்டிகுலர்லி இந்த பிளாட்டிங்லாம் இருக்கிறவங்க, அல்சர் ரிலேட்டட் சிம்டம்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஓகே. அண்ட் ஏதாவது ஒரு 3 சிம்பிள் டிப்ஸ் வந்து நீங்கள் சொல்லுங்கள். லைக் இதெல்லாம் வந்து சாப்பிட்டா உங்கள் கட் ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும், இல்லை உங்கள் டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சிம்பிள் டிப்ஸ். கர்ட் டெய்லி எடுத்துக்கோங்க. ஃப்ரூட்ஸ் அண்ட் க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க. எக் ரெகுலராக எடுத்துக்கோங்க. இந்த 3 எடுத்திங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸ், கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ஃபைபர்ஸ், குட் ஃபைபர்ஸ் டெஃபினட்டாக கிடைச்சிடும். ஓகே. ஓகே. அண்ட் ஒன் அதர் திங் வந்து இப்போ வந்து நிறைய பேர் வந்து வெளியெல்லாம் சாப்பிட்றாங்க, அதெல்லாம் நம்ம சொல்கிறோம். அண்ட் சில பேர் வந்து தே ஃபால் வெரி ஈஸிலி சிக். ஸோ இம்யூன் சிஸ்டம் வந்து அவ்வளோ வந்து முன்னாடி அளவு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து கரண்ட்டாக வந்து நம்ம இம்யூனை வந்து எப்படி பூஸ்ட் பண்ணுறது, என்ன மாதிரியான ஃபுட்டு வந்து நம்ம எடுத்துக்கிறது டாக்டர்? அகைன், இம்யூன் சிஸ்டம் பூஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா யூ ஹாவ் டு டேக் குவைட் குட் அமௌண்ட் ஆஃப் வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ். பேசிக்காக கிடைக்கிறது ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸில் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் யுவர் ப்ரோட்டீன் லெவல்ஸ் ஆஃப் யுவர் பாடி ஆல்சோ ஷுட் பி வெரி குட். ஏன்னா எந்த சிஸ்டம் மேனுஃபேக்சர் பண்ணாலும் அதோட ஸ்ட்ரக்சர் வரது வந்து ப்ரோட்டீனால தான். ஓகே. ஸோ இட் கேன் பி அ வெஜிடபிள் பேஸ்ட் ப்ரோட்டீன், இட் கேன் பி அன் அனிமல் பேஸ்ட் ப்ரோட்டீன். ஸோ ப்ரோட்டீன் அண்ட் வைட்டமின்ஸ் நல்லா இருந்தாலே நம்ம இம்யூன் சிஸ்டம் ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் நம்ம பாடியில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா இட் வில் கிவ் அ சைன், இல்லைனா ஒரு வார்னிங் சைன் மாதிரி ஒன்று கொடுத்துட்டே இருக்கும், விச் வில் கீப் ஆன் இக்னோரிங். ஸோ இந்த ஜிஐ இஷ்யூஸுக்கு இல்லைனா லிவருக்குலாம் வந்து ஃபேட்டி லிவராக இருக்கட்டும், இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்து என்ன மாதிரி சைன்ஸ் வந்து நம்ம பாடி வந்து கொடுக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் ஐ வில் ஆன்சர் ஃபார் ஜிஐ, தென் ஐ வில் கம் டு ஃபேட்டி லிவர். ஸோ ஜிஐ பார்த்தீங்க அப்படின்னா ஐ வில் கம் ஃப்ரம் டாப் டு பாட்டம். இந்த ஃபுட் பைப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா முழுங்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கிறது, இட்ஸ் கால்ட் அஸ் டிஸ்பேஜியா அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் இறைப்பை வந்தோம் அப்படின்னா பசி சரியாக இல்லாமல் இருக்குது, பசியின்மை, அனோரெக்சியா, அன்இன்டென்ஷனல் வெயிட் லாஸ். நானாக வெயிட் குறைக்கணும்னு பார்க்குறது இல்லை, ஆனால் வெயிட் குறைஞ்சிட்டே போகுது எனக்கு. வாமிட்டிங் ரிப்பீட்டடாக வந்துட்டுருக்கு, வாமிட்டிங்கில் பிளட் வர மாதிரி இருந்தாலும். சிவியர் அப்டமன் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்குது, 2 hours 3 hours செட்டில் ஆக மாட்டேங்குது, திருப்பி வந்துகிட்டே இருக்குது. மோஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமாகிறதோ குறையிறதோ. இப்போ எனக்கு வந்து நார்மலாக 1 or 2 போயிட்டு இருந்தேன், இப்போ சடனாக 2 நாளைக்கு ஒரு தடவை தான் வருது. அதர் வே ரவுண்ட், ஒரு நாளே 7-8 தடவை வந்துடுது. ஆர் மோஷனில் மியூக்கஸ் ஆர் பிளட், சளி இல்லை ரத்தம் மோஷனில் போகிற மாதிரி இருந்தால், ஆல் தீஸ் ஆர் வார்னிங் சைன்ஸ் ஆஃப் ஜிஐ சிஸ்டம். Okay. You have to consult a surgeon or a gastroenterologist. Okay. The second question is fatty liver. Again, இது வந்து நம்ம லைஃப் ஸ்டைல்னாலையும் நம்ம டயக்னாஸ்டிக்ஸ் இன்க்ரீஸ் ஆனதுனாலையும் பார்த்திங்கன்னா அதிகமாக இப்போ கேள்விப்படக்கூடிய, நம்ம பார்க்கக்கூடிய, நம்ம வீட்லேயே நிறைய பேருக்கு நமக்கே கூட இருக்கலாம் ஃபேட்டி லிவர் அப்படிங்கிறது. ஸோ தெர் ஆர் கிரேட்ஸ், லைக் கிரேட் 1, 2, 3, 4 அப்படிங்கிறது இருக்குது. ஆல்கஹாலே எடுக்கலைனாலும் நீங்கள் ஃபேட் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது லிவரில் அப்படின்னா, ஆல்கஹால்னால லிவருக்கு என்ன பாதிப்பு வருதோ அந்த மாதிரி வரலாம். So this comes under a terminology called as non-alcoholic fatty liver disease. Okay. So அது இனிஷியல் கிரேட் 1 and 2 or maximum 3 வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த சிம்டம்ஸும் காட்டாது. கிரேட் 4 போய் சிரோசிஸ் அப்படின்னு சொல்லி லிவர் ஃபெயிலியர் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா ஜாண்டஸ், வெயிட் லாஸ், ஒரு இச்சிங், இன்ட்ராக்டபிள் இச்சிங் ரொம்ப இருக்கிறது. அப்புறம் சாப்பிட்டா மோஷனில் பிளட் வர மாதிரி பிளாக்கிஷ் ஸ்டூல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது பிளட்டாகவே வராது, நம்ம சாப்பிட்ற உணவுக்குள்ளே இறைப்பையிலேருந்து ரத்த கசிவு ஏற்பட்டு கீழே வரும்போது பிளாக்காக வரும். ஸோ இதெல்லாமே வந்து லேட் ஃபேட்டி லிவர் அண்ட் ஃபேட்டி லிவர் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் வரக்கூடிய சிம்டம்ஸ். பர்சே ஃபேட்டி லிவர் பார்த்தீங்கன்னா தேர் ஒன்ட் பி எனி சிம்டம்ஸ் அட் ஆல். மாஸ்டர் செக்அப் பண்ணும்போது சொன்னாலும் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் அதில் கண்டுபிடிக்கலாம், அதில் மட்டும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ அதனால தான் நீங்கள் இப்போ ரியல்
And even adults, like younger age of people also, they can do this டெஃபினெட்லி master checkup. அவங்க ஐ திங்க் தீஸ் டேஸ் ஐடி கம்பெனிஸில் வந்துட்டு above 30 they have made it mandatory. They give some incentives also to show that you have a healthy system. அதுக்கு மாஸ்டர் செக்அப் ஆர் ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்ஸ் எல்லாமே வந்து ஒரு மேண்டேட்ரி வந்துடுது. ஸோ எப்பயுமே நாம் ஒரு பனிஷ் பண்ணுறதோட ஒரு இன்சென்டிவ் பேஸ்ட் கொடுத்தா வந்து ரொம்ப சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிப்போம். Exactly. ஸோ அந்த மாதிரி பார்த்தா யூ ஷோ யுவர் செல்ஸ் ஹெல்த்தி யூ வில் கெட் அ ஹைக். யூ ஷோ யுவர் செல்ஸ் ஹெல்த்தி யூ வில் கெட் தீஸ் அமௌண்ட் ஆஃப் தீஸ் பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா நல்லதாக தான் இருக்கும். அண்ட் ஒன் அதர் திங் வந்து நீங்கள் ஆல்ரெடி இப்போ சொல்லியிருந்தீங்க இந்த மாதிரி நம்ம வந்து டெஸ்ட் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து என்ன ஒரு அட்வான்ஸ்ட் ஆர் இந்த டயக்னோசிஸ்லாம் பண்ணுறதுக்கு வந்து என்ன நீங்கள் வந்து வச்சுருக்கீங்க? ஸோ ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்ஸில் வந்துட்டு வி வில் டேக் ஆல் பேசிக்ஸ் டெஸ்ட். அதில் வந்து ஸ்க்ரீன் ஆகிற சில பேருக்கு வந்துச்சு அப்படின்னா ஐ வில் ரெஸ்ட்ரிக்ட் மை செல்ஃப் டு கட் ரிலேட்டட் டயக்னாஸ்டிக்ஸ். அதில் பார்த்தோன்னா எண்டோஸ்கோபி, வி ஹாவ் வெரி அட்வான்ஸ்ட் எண்டோஸ்கோபி வித் ஏஐ இமேஜிங். ஓகே. உள்ளார போகிறோம் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இறைப்பை பார்த்துட்ருக்கோன்னா சில ஏரியா முன்னாடிலாம் டவுட் வரும் நமக்கு. இப்போ ஏஐ இன்டகிரேட் ஆனதுனால இது கண்டிப்பாக டவுட் இருக்கிற ஏரியா, இந்த ஏரியா நீ பார்க்கணும் அப்படிங்கிறது அதுவே நமக்கு காட்டிகிட்டு இருக்கும். அக்யூரேசி காட்டி. எஸ். எண்டோஸ்கோபிக் அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். எண்டோஸ்கோப்பிலே அல்ட்ராசவுண்டாக வெளியிலேருந்து ஸ்கேன் பண்ணி பார்க்குறது. எண்டோஸ்கோபி டிப்பில் அல்ட்ராசவுண்ட் இருக்கிறதுனால இறைப்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய சில உறுப்புகள்லாம் இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ரியாஸ் அண்ட் லிவர் அது எல்லாமே பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஃபைப்ரோ ஸ்கேன் அப்படின்னு சொல்கிறது வந்து நம்ம லிவர் வந்துட்டு அந்த ஃபேட்டி லிவர் சொல்லிட்டு இருந்தாலும் அதே மாதிரி வேறு சில காரணங்கள்னால லிவர் ஃபெயிலியர் ஆர் ஃபைப்ரோசிஸ் ஆர் சிரோசிஸ் அதுக்கு போகலாம். அது வந்து நம்ம ஏர்லியராக பிக்கப் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே அதில் இருக்குங்க. அண்ட் சிடி ஸ்கேன் பார்த்தோம் அப்படின்னா we have a 640 slice CT in I think that's the only 640 slice CT in Chennai. ஸோ சிடி ஸ்கேனில் வந்து டீட்டெயில்டாக தெரியறதுக்கு இட் இஸ் வெரி வெரி ஹெல்ப்ஃபுல். ஒரு லேமேனுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா பிக்சல்ஸ் அதிகமாக கிளாரிட்டி கிளியர் ஆகும். இப்போ அதே தான் யூ கேன் எக்ஸ்ட்ராபுலேட் தட் ஃபார் ஸ்லைஸ். ஒரு 16 slice சிட்டினா 16 பிக்சல் கேமரா மாதிரி, 640 slice சிட்டினா 640 மெகா பிக்சல் கேமரா மாதிரி. ஸோ யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் எவ்வளோ கிளாரிட்டி நமக்கு சின்னது கூட மிஸ் பண்ணாமல் அதெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ ஆல் தீஸ் ஆர் டயக்னாஸ்டிக் advances which we have. Okay. We have the latest robo also. So you're specialized in that, right? I'm a robotic surgeon. So robo is also available, and that was the first hospital. Greams Road Apollo is the first hospital in Chennai to have a Deficiency robo. Okay. So adu vandu like it is very useful. Yeah. See, if you want to see what is its advantage over open surgery அப்படினு பார்த்தோம்னா it is done through keyholes. ஓகே. எவ்வளோ பெரிய சர்ஜரி இருந்தாலும் சின்ன ஹோல்ஸ் மூலம் உள்ளார போய் பண்ணுறது. பெயின் ரொம்ப கம்மியாக இருக்கும். ரெக்கவரி ஃப்ரம் சர்ஜரி ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். டிஸ்சார்ஜ் சீக்கிரமாக இருக்கும். தே கேன் கோ பேக் டு தேர் earning respective earnings very very early. The bouncing back will be very easy. They are bouncing back very fast. Surgeon can advantage which is reflected as benefit for patients அப்படின்னு பார்த்தீங்கன்னா the magnification which we get. Okay. So it's 10 times magnified. ஒரு சென்டிமீட்டர் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 10 சென்டிமீட்டர் மாதிரி தெரியும். It's a 3D vision which we get. நம்ம கண்ணில் பார்க்குற மாதிரியே தான் இருக்கும். அண்ட் the robotic instruments ஆக்சுவலாக உள்ளார போய் வேலை செய்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வெளியிலேருந்து ஜாய்ஸ்டிக் மூலமாக அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். பட் அந்த ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய யூனிட்டோட சைஸ் பார்த்திங்கன்னா நம்ம விரலில் இந்த டிப்போட சின்னதாக இருக்கும். ஓகே. பட் ஜஸ்ட் இமேஜின் இது வந்து ஒரு ரிஸ்ட் மாதிரி வேலை செஞ்சிச்சுன்னா எந்த அளவுக்கு ப்ரெசிஷன் வருமோ அந்த அளவுக்கு ப்ரெசிஷன் கண்டிப்பாக நம்ம robotic surgeonல வரும். ஓகே. ஸோ போத் விஷன் அண்ட் ப்ரெசிஷன். ஓகே. அண்ட் ஆன் த காஸ்ட் எஃபெக்டிவ் சைட் வந்து பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக்ஸ் இஸ் லைக் ஆன் எக்ஸ்பென்சிவ் சைட் தான் இல்லையா? பட் அக்யூரேசி அண்ட் பவுன்சிங் பேக் இஸ் கம்பேர்டிவ் டு த நார்மல் ஓப்பன் சர்ஜரி திஸ் சீம்ஸ் டு பி வெரி குட். நீங்கள் வந்து டைம் லாஸ்ட் டியூ டு அ சிக்னஸ் ஆர் ரெக்கவரி ஃப்ரம் சிக்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் சர்ஜரியில் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகே. இந்த டைம் லாஸ்ட் டியூ டு ரெக்கவரி அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளாக இருக்கும் உங்களுக்கு robotic சர்ஜரியில். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா robotic சர்ஜரி அல்டிமேட்டாக சம்டைம்ஸ் எக்ஸ்பென்சிவ் மட்டும் கிடையாதுங்க, லைக் சீப்பாக கூட இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஃபங்க்ஷன் ப்ரிசர்விங் சர்ஜரிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பெல்விஸ்லலாம் இப்போ கீழே ரெக்டம் மலக்குடல் ஆனஸ்க்கு மேலே இருக்கிற லார்ஜ் இன்டெஸ்டைன் மலக்குடல் சொல்லுவோம். அங்கே இருக்கிற கேன்சர்ஸ்க்கெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா யூரோஜெனிட்டல் நர்வ்ஸ்லாம் அது பக்கத்தில் தான் போகும். ஓப்பன் சர்ஜரியில் வந்து கேன்சருக்கான சர்ஜரி பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ஸ்லைட்லி ஹையர். இங்கே நமக்கு விஷன் அவ்வளோ பெருசாக இருக்கிறதுனாலையும் அண்ட் இதோட சின்ன ரிஸ்க் இருக்கிறதுனாலையும் பார்த்தீங்கன்னா அந்த நர்வ்ஸை ப்ரிசர்வ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் கேன்சர் காம்ப்ரமைஸ் இல்லாமல் சர்ஜரி பண்ண முடியும். அண்ட் ஈவன் ஸ்லீப் பேட்டர்ன் மத்தியும் நான் கேட்கணும்னு நினச்சேன். ஸோ ஹவு ஃபார் திஸ் ஸ்லீப்பிங் பேட்டர்ன் அண்ட் ஸ்ட்ரெஸ் வந்து அஃபெக்ட் பண்ணும் நம்மளோட கட் ஹெல்த்தை? ஸோ ஸ்ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே அசிடிட்டி டெஃபினட்டாக இன்க்ரீஸ் பண்ணும். அடுத்தது IBS ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணது, அதுவும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறதே நம்ம டைஜஷனே ஸ்லோவோ ஆல்ட்ரோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சில பேருக்கு வந்து சீக்கிரமாக வவல் மூமெண்ட் வரதுனால
டயரியா அந்த மாதிரியான சிம்டம்ஸ் கூட வரலாம். சில பேருக்கு பசி சரியாக இல்லாமல் அசிடிட்டி ஃபீல் பண்ணுறது, அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே வரதுக்கான வாய்ப்பு. பட் வந்து ஸ்ட்ரெஸ் எல்லாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ண முடியாது டாக்டர். ஸோ இட் இஸ் ஹவ் வி ஹேண்டில் ஸ்ட்ரெஸ். இப்போ சின்ன வயசில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்கள் முன்னாடி உட்காந்து எவ்வளோன்னு பேசிகிட்டு இருக்கிறதே வந்து ஐ ஹவ் லேர்ன்ட் ஓவர் மை பீரியட் ஆஃப் டைம் டு ஹேண்டில் ஸ்ட்ரெஸ். இதே எனக்கு ஸ்கூல் பையனாக இருக்கும்போது இங்கே வந்து பேச சொல்லிங்கன்னா ஓடி போயிருக்கும், அங்கே அவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்திருக்கும். ஸோ ஓவர் பீரியட் ஆஃப் டைம் வி எவால்வ். எப்படி ஸ்ட்ரெஸ்ஸை ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அண்ட் ஆல்வேஸ் சம் அமௌண்ட் ஆஃப் ஸ்ட்ரெஸ் இஸ் ப்ரொடக்டிவ். அது இருந்தால் தான் நம்ம ப்ராக்ரஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது எப்போ அந்த சைட் கிராஸ் பண்ணி கீழே வர ஆரம்பிக்குதோ அதுவும் நம்ம தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். நம்ம ஹெல்த் வந்து கொஞ்சம் டெட்டோரியேஷன் போகுது, அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வருது அப்படிங்கிறதே வந்து உங்கள் ப்ரொடக்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை தாண்டி போயிட்டுருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அறிகுறி. ஸோ அந்த டைமில் யூ ஷுட் டேக் அ ஸ்டெப் பேக், ரிலாக்ஸ் அண்ட் தென் டேக் இட் அகெயின். ஓகே. அண்ட் இப்போ வந்து வி ஆல் லிவ் இன் திஸ் ஏஐ பிளாட்ஃபார்ம் இல்லையா? ஹவு ஃபார் திஸ் ஏஐ இஸ் பீன் ஹெல்பிங் அவுட் இன் யுவர் ப்ரொஃபஷன்? ஸோ ஏஐ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் இட் மே கம் ஆர் இட் ஹஸ் ஸ்டார்டட் கம்மிங் இன் அ பிக் வே இன் ரேடியாலஜி. ஓகே. இப்போ எக்ஸ்ரேலேருந்து சிடி ஸ்கேன் இமேஜிங்லேருந்து பார்த்தீங்கன்னா ஏஐனாவே என்ன, ஒரு கொஸ்டின் கொடுக்குறோம், அவைலபிள் டேட்டாலேருந்து அதுக்கு ரிலேட்டடாக எல்லாம் பார்த்துட்டு நமக்கு ஒரு கன்சைஸ்டாக கொடுக்கறது தான். ரைட். ஒரு ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏஐ. தெர் ஆர் மெனி அதர் பார்ட்ஸ் ஆஃப் ஏஐ, பட் மோஸ்ட் ஆஃப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஏஐ இஸ் லைக் திஸ். அதே மாதிரி தான் ஒரு இமேஜ் கொடுக்குறோம், ஒரு சிடி இமேஜ் கொடுக்குறோம், ஒரு எக்ஸ்ரே கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபீடாக இருக்கும். அந்த டேட்டா வச்சுட்டு இட் கேன் கம் டு அ டயக்னோசிஸ் விச் இஸ் க்ளோசர். ஒரு 95% அக்யூரசி வரும். நிறைய டேட்டா நம்ம கொடுக்க இட் இஸ் கோயிங் டு பிகம் 99% அக்யூரேட். ஐ won't say 100% அக்யூரேட். ஓகே. மெடிசன் தெர் இஸ் நத்திங் கால்ட் அஸ் 0% அக்யூரேட், நத்திங் கால்ட் அஸ் 100% அக்யூரேட். இது டயக்னாஸ்டிக்ஸில் இட் இஸ் கோயிங் டு கம் இன் அ பிக் வே. எண்டோஸ்கோபி நான் சொன்ன மாதிரி எந்த ஏரியா கொஞ்சம் கவனம் கொடுத்து பார்க்கணும் அப்படிங்கிறது எல்லாமே ஏஐ கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும். ஓகே. சர்ஜரி வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போதைக்கு பெருசாக இன்னும் வர ஆரம்பிக்கல. ரொபோட்டிக் சர்ஜரியில் பார்த்தா அந்த தொடு உணர்ச்சி அப்படிங்கிறது இருக்காது. ஃப்யூச்சரில் நம்ம ஜாய்ஸ்டிக்ஸ் மூலமாக பண்ணிகிட்டு இருக்கும்போது உள்ளார ரோபோ தொடும்போதும் அது என்ன மாதிரியான டெக்ஸ்டர் ஃபீல் வரது கூட நமக்கு அந்த டாக்டைல் ஃபீட்பேக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ அது வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்ம இம்பார்ட்டண்ட் ஆர்கன் ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ரியாஸ் அண்ட் லிவர்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம் ரோபோவில் அப்படின்னா இந்த பேஷண்ட்டோட சிடிஓ இல்லை எம்ஆர்ஐ ஸ்கேனோ அந்த ரோபோவில் ஃபீட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆப்ரேட் பண்ண ஒரு டியூமர் இருக்குது அப்படின்னா அந்த டியூமர் தெரியறதுக்கு முன்னாடி ஏஐ வந்து காட்டும். ஓகே. டாக்டர் தெர் இஸ் அ டியூமர் க்ளோஸ் டு திஸ், ஸோ யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல். இன்னொன்று தெர் இஸ் அ பிளட் வெசல், ஒரு ரத்த குழாய் பக்கத்தில் வந்துட்டுருக்கு, யூ நீட் டு பி அ பிட் கேர்ஃபுல் அப்படிங்கிறதுலாம் அது வந்து காட்டும். ஸோ தட் அன்னெசரி டேமேஜோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இட் இஸ் கோயிங் டு கம் இன் அ பிக் வே. ஓகே. அண்ட் ஸோ ஐ திங்க் தட் வில் ஹெல்ப் அஸ் டு டேக் அ ப்ரிகாஷன் மெத்தட்ஸ் இல்லையா? ப்ரெசிஷன் அதெல்லாமே கண்டிப்பாக இட் இஸ் கோயிங் டு இம்ப்ரூவ். டெஃபினெட்லி டயக்னாஸ்டிக்ஸில் வந்துருச்சு அப்படின்னா மேன்மேட் எரர்ஸ் ஆர் கோயிங் டு கம் டவுன். ஓகே. That sounds great actually. So I think you've been saving a lot of lives கரண்ட்டாக வந்து பிகாஸ் ஆஃப் ஆல் திஸ் கட் இஷ்யூஸாக இருக்கட்டும், டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும். இந்த ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஏஐ வந்து இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல். ஐ விஷ் our futures also with the AI will be definitely going it is going to have a big role in medical field also. ஸோ சில பேருக்கு வந்து ஒரு 7 times இல்லை 8 times டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்கும். மீல் கூட ஸ்கிப் பண்ணிடுவாங்க, ஆனால் டீ காஃபி வந்து குடிக்காமல் இருக்க மாட்டாங்க. அண்ட் ஆஸ் வெல் வந்து டீயோட சில பேர் வந்து ஸ்மோக்கும் வந்து கம்பல்சரியாக வந்து டூரிங் த பிரேக் டைம்ஸ் எடுப்பாங்க. இது வந்து எவ்வளோ வந்து நம்மளை பாதிக்கும் டாக்டர்? ஸோ டீங்கிறது வந்து ஒரு அளவு வரைக்கும் இட் இஸ் ஓகே ஷோர் குட், பட் when it crosses for more than 2 or 3 times a day, 2 times அதிகமாக போனாவே பார்த்தீங்க அப்படின்னா அதில் வந்து நம்ம அசிடிட்டி, கேஸ்ட்ரைட்டிஸ் அதெல்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அயன் டெஃபிஷியன்சி அது வரதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாகவே இருக்குது. இது எவ்ரி டைம் நான் சொன்ன மாதிரி ஹை கிளைசிமிக் இண்டெக்ஸ் டக்குன்னு சுகரை ஏற்றும், டக்குன்னு அதை குறைக்கவும் செய்யும். அதனால் திருப்பி உங்களுக்கு பசிக்கும். இது பசி வரும்போது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யூ வில் கெட் அடிக்டிவ். ஓகே. திருப்பி நான் போய் டீ எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி. செகண்ட் கொஸ்டின், இந்த சிகரெட் சாப்பிடும்போது டீ குடிக்கிறது அப்படிங்கிறது தே கோ ஹேண்ட் இன் ஹேண்ட். சில பேர் வந்துட்டு ஆஃபீஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வேலை செய்யும்போது டீ குடிக்கிறேன்னு சொல்லி போவாங்க, பட் தே வில் ஹேவ் அ பஃப் அண்ட் கம் பேக் அலாங் வித் டீ. ஸோ ஸ்மோக்கிங் பர்சே இஸ் ராங் அட் எனி காஸ்ட். டீயாவது 1-2 சாப்பிடலாம், ஸ்மோக்கிங் 1 சாப்பிட்றது கூட தப்பு தான். இப்போ ஸ்மோக்கிங் பேடாக இருக்குன்னா அதுக்கு ஒரு 1 மார்க் கொடுக்குறோம், டீ பேடாக இருக்குன்னா 1 மார்க் கொடுக்குறோன்னா இப்போ ரெண்டும் சேர்த்து சாப்பிடும்போது 1 + 1 is not equal to 2. ஸோ இட் வில் பி மோர் தேன் 3. ரைட். ஸோ ரெண்டுமே கம்பைன் பண்ணி வரும்போது பார்த்தீங்கன்னா அதோட பின் விளைவுகள் பக்க விளைவுகள் ரொம்பவே அதிகமாக இருக்கும். ஓகே. அண்ட் இந்த க்ளீன் ஈட்டிங்கில் வந்து வி ஹாவ் பிளாக் டீ, பிளாக் காஃபி அண்ட் ஆல் ஆடட். ஸோ அதுவுமே இட் இஸ் நாட் அட்வைசபிள். இதுவுமே வந்துட்டு once or twice is fine. Even green tea once or twice is fine. Anything beyond that, it has tea within it, right, and that will show its work. But I have heard people saying green tea is very good for health. Digestionக்குமே வந்து it is very good, and we have got lot of flavors in green tea. இப்போ வந்து பூஸ்டருக்காக இருக்கட்டும், இல்லைனா டைஜஷன்
இல்லைனா சப்ளிமெண்ட் ஃபார் த ரோஸ் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ ஹவு ஃபார் தட் இஸ் ஆல்சோ See, once or twice is fine. Definitely I'm okay with once or twice a day. But anything beyond 2 times or maximum 3 times, it is going to negatively affect you. ஓகே தியோபிரமின் கேஃபின் அதெல்லாம் உள்ளே இருக்கிறது அண்ட் மல்டிபிள் டைம்ஸ் அந்த டீ மட்டுமே எடுக்கும்போது அகைன் மேலே போய் டக்குன்னு கீழே வரும். we used to add sugar alternatives like honey நிறைய பேர் போட்டு எடுப்பாங்க ஆர் இந்த சுகர் ஃப்ரீ அது போட்டு அது எடுக்கும்போது அகைன் glycemic index goes high and comes down again. ஸோ ஒரு ஸ்டேஜ் மேலே that will induce addiction. ஓகே ஓகே. அண்ட் தேங்க்யூ டாக்டர், இவ்வளோ இன்சைட்ஸ் நீங்கள் எங்களுக்கு கொடுத்ததுக்கு. தேங்க்யூ ஸோ மச்.